கொஞ்சம் கீழே வந்து யோசித்து பார்த்தோம்னா, அதாவது வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தோம்னா, அக்பர்னு எடுத்தோடனே அவர் முஸ்லீம் மன்னராக இருந்தால் கூட சரி, அவர் ரொம்ப சாதனை படைத்த மன்னர் அப்படின்றதுனால இமீடியட்டாக அவருக்கு பீர்பால் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வைப்படும். அந்த பீர்பால் வந்து ஒரு புத்திசாலி, அவர் ஒரு பெரிய திறமசாலி. அவரால் தான் அக்பர் வந்து 9 வயசுலேருந்து சண்டை போயிருக்காரு. அவங்க மாமா பைராம் கான்னு பேர். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். மாடியில் லைப்ரரியிலேருந்து கீழே விழுந்துட்டார். அவங்க அப்பாவும் அப்போ தான் வந்து ஷெர்ஷாட்ட இருந்தால் அந்த டெல்லி அரண்மனையை வந்து மீட்டு எடுத்து 1, 2, 3 வருஷத்துலேயே டொம்னு கீழே வந்து சேர்த்து போயிட்டார். பையன் சின்ன பையன், 9 வயசு பையன். ஆனால் அவருக்கு கூட அவங்க தாய்மாமா பைராம் கான் இருந்ததுனால என்ன பண்ணார், கூடவே இருந்து ஒவ்வொரு சண்டைக்கும் கூட கூட்டு போய் அவரை உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்லி இவர் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு எவ்வளவோ பண்ணி அந்த முகலாய சாம்ராஜ்யத்தை அக்பருக்காக உருவாக்கி கொடுத்தது அவங்க மாமா. ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க, அக்பருக்கு பீர்பால் எனும் மதியூக மந்திரி இருந்தார். அவரோட பேச்சை கேட்டு தான் எப்போதும் இவர் எல்லாமே செய்வார். ஆக்சுவலாக அக்பர் வந்து ராஜா மான்சிங் பேச்சை கேட்டு தான்